நெருப்பு அரக்கனும் நண்டு பையனும். ஒரு தீவுக்குள் பயங்கரமான ஒரு நெருப்பு விடும் அரக்கன் இருந்தான். அவன் உடம்பே நெருப்பால் ஆனது போல இருந்தது. அவன் ஒரு வாரத்தில் ஒரு முறை சத்தமாக கத்தி ஒரே மூச்சில் ஒரு பள்ளத்தாக்கை சுட்டெரித்து விடுவான். தீவில் உள்ள மக்கள் எல்லோரும் பயத்தில் வாடினர் இருந்தனர். அந்த தீவில் முனிசாமி என்பவர் இருந்தார். அவர் ஒரு மிகச் சாதாரண மீனவர். ஆனால் மற்றவர்கள் எல்லாம் தப்பிக்க முயன்ற போதும் முனிசாமி மட்டும் இருந்த இடத்திலேயே இருந்தார். ஒரு நாள் அரக்கன் கடற்கரைக்கு வந்தான். இந்த முறை கடலையே காய்ச்ச வேண்டும் என தனது மூச்சை இழுத்தான். அப்போதே முனிசாமி ஒரு கூடையில் இருந்த நண்டு பையனை பிடித்து காட்டினார். ஐயா அரக்கா, நீங்க நெருப்பில் சுட்டெரிக்கிறீங்க. ஆனா இந்த நண்டு மாதிரி உயிர்கள் கடலில் சுட்டுப்போனால் அது சரியானது இல்லை. சிறிது தயங்கினான். நண்டினைச் சுடலாமா என்ற எண்ணத்தில் இருந்தான். முனிசாமி சொல்லினார், இது சாதாரண நண்டு இல்ல, கடல் வண்டுகளின் ராஜா. இதை காய்ச்சினால் கடலே நிமிரும். அரக்கன் நம்பினான். நண்டை வாயில் வைத்து மூச்சு விட்டான். உடனே அந்த நண்டு தகதக என நெருப்பை தடுத்து அரக்கனின் வாயை பிணைத்து விட்டது. நெருப்பெல்லாம் முடங்கிவிட்டது. இப்பொழுது அரக்கனால் நெருப்பை வெளியே விட முடியவில்லை. மக்கள் ஓடி வந்து முனிசாமியை ஆரவாரத்தோடு புகழ்ந்தனர். யாரோ ஒருவர் கேட்டார், சாமி, நீங்க பயம் இல்லாம இப்படி ஏமாத்தினீங்க எப்படி? அவர் சிரித்து சொன்னார், அடியேன் பிழைத்துப் போனேன், அரக்கனே சாமி காணான். இக்கதை சொல்வதென்னவெனில், ஆபத்து வரும்போது யார் நேரத்தை உணர்ந்து அறிவுடன் நடக்கிறார்களோ அவர்களே கதை முடிவில் நினைவு கூறப்படுவார்கள். பலர் பயத்தில் நடுங்கும்போது ஒருவரின் தைரியம் திசையை மாற்றிவிடும்.